பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட். இது எப்படி பண்ணணும்னு பார்க்கணும்ல, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பண்ணணும்னு ஒரு ஐடியா. அதனால் நான் என்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நான் வச்சிருக்கேன். கொஞ்சோண்டி வாட்டர் மெலன், கொஞ்சோண்டி சிக்கு மீன்ஸ் சப்போட்டா, அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா அது பேர் இப்போ பலாப்பழம், அப்புறம் கொஞ்சோண்டி ஸ்ட்ராபெரி, அப்புறம் மாதுளை வந்து நான் எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு கூட வந்து கொஞ்சோண்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலான்னு, ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்கும் அதை எடுத்து வச்சிருக்கேன். 1 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம்? இந்த வெயிலிருந்து நம்ம குழுன்னு தப்பிக்கிறதுக்கு ஒரு குழுகுழு டேஸ்டியான எம்மியான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கப் பால் வந்து விட்டுருக்கேன். இதில் கொஞ்சோண்டி நான் 1/2 கப் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன். எதுக்குன்னா பால் நல்லா சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சம் பால் எடுத்து நம்ம இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஆனவுடனே தான் நம்ம இதை எடுத்து வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ரொம்பவும் சூடாக வேணாம், ஒரு நவ சூடு சொல்லுவோம் இல்லையா, அந்த சூடு ஆனவுடனே நான் இந்த பால் எடுத்து அதோடு சேர்த்து கொஞ்சோண்டி மிக்ஸ் பண்ணும் போது அந்த பால் கொஞ்சம் கம்மியாயிரும் இல்லையா, அதனால தான். ஸோ நான் பால் கம்மியாக வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய எவ்வளோ பால் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பால் நல்லா சூடானதுக்கொன்னே நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அந்த பால் வந்து நான் வந்து கொஞ்சோண்டி எடுத்து இந்த நம்ம வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்டு பவுடரில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் நான் லிக்விடாகவே கரைச்சிக்கிறேன். நான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் லிக்விடாகவே நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பால் சூடு ஆகட்டும். ஆனவுடனே நான் என்ன செய்ய போகிறேன்னா இதில் வந்து 2 ஸ்பூன் நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, நான் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நான் பெரிய ஸ்பூனாக போட்டிருக்கனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மில்க் மேடு சேர்த்துப்பேன். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இப்போ பால் கொஞ்சம் லேசாக சூடானோடனே நம்ம வந்து மில்க் மேடு எடுத்து இதில் நான் விட்டுறேன் பாருங்கள். இது வந்து நல்ல மில்க் மேடு வந்து இதோட சேர்த்து ஈஸியாக வந்து என்னன்னா சூடாக இருக்கும் போது சீக்கிரத்துக்குள்ளே பிளெண்ட் ஆயிரும் இல்லை, நல்லா மிக்ஸ் ஆயிரும் இல்லையா, அதனால் அது மாதிரி சீனி நம்ம உள்ளே சேர்த்துட்டோன்னா சீக்கிரத்துக்குள்ள அதுவும் கரைஞ்சிரும். அதனால தான் சரின்ட்டு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக நமக்கு பிளெண்ட் ஆகும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்ல சூடானோடனே நான் எல்லாத்தையுமே நம்ம வந்து கரைச்சி விட்டுக்குவோம். ஏன்னா நம்ம போட்டிருக்க சுகர், நம்ம போட்டிருக்க மில்க் மேடு, இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரும்போது அது ஸ்வீட் வந்து எனக்கு பேலன்ஸாகவே நமக்கு இருக்கும். அதனால் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா கஸ்டர்ட் பவுட்ரு, அந்த இதையும் என்ன செஞ்சிட போகிறேன். இது நல்லா பால் இது சூடு ஆனவுடனே இதையும் சேர்த்து என்ன செஞ்சுருவேன், அதுக்குள்ளே நான் விட்டுருவேன். அப்படிங்கும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா. இப்போ வந்து நான் என்ன செய்வேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி விடுங்க, கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து இது வந்து என்ன ஆகும்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கள். தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், க்ரீமி பதத்துக்கு வந்துடும். நான் வந்து இந்த டைத்தில் என்ன செய்வேன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு 1 கப் தண்ணி வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். இதுக்காக இது ரொம்ப கட்டியாக இருக்கும். இது கொஞ்சம் வந்து நமக்கு லைட்டாக கொஞ்சம் குக் ஆகும். அப்போ தான் இதோட சேர்த்து அந்த பதம் வரும்போது நல்லாயிருக்கும். அதனால் முதல்ல நம்ம வந்து ரொம்ப கட்டியாக வச்சிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக வேகிறதுக்காக நான் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுருக்கேன். பாருங்கள், நல்ல க்ரீமி பதத்துக்கு வரும். ஆல்ரெடி நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் நான் என்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். கொஞ்சம் குக் ஆகணும் இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இது நல்லா சூடாக இருக்குது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சுகர் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் லிக்விடாக சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி பிடிச்சதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து என்ன செய்ய போகிறோம், நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்ட் சொன்னோம் இல்லையா, அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிச்சு. எனக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய ஃப்ரூட்ஸ் போட போகிறதுனால அதை வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நான் என்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், இதில் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸை நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. அதனால இப்போ என்ன செய்கிறேன், இது கூட நான் வந்து சாரி தெரியலையா, நல்லா வந்து இதை என்ன செய்ய போகிறேன்னா வலிச்சு விட்டு இதில் எடுத்து விட்டுருவேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம போட்டிருந்த ஃப்ரூட்ஸு எல்லாமே இதுக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ வந்து நான் இது என்ன செய்ய போகிறேன்னா நல்லா சில் பண்ண போகிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட முடியும். அதனால் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இதை வந்து கொஞ்சம் நல்லா கூல் பண்ணிவிட்டு எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா சூப்பரான சில்டு நம்மளோட கஸ்டர்ட் அது செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்கணும்னு நான் இது பண்ண நினைக்கிறேன் மாட்டேன். அதனால் நான் கொஞ்சம் லிக்விடாகவே நினைத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் அவ்வளோ வச்சுருக்கும் போது ஏன்னா மார்னிங் தான் வச்சேன். அடிக்கிற வெயிலுக்கு இதை எடுத்து இப்போ சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்சம் லிக்விடாகவே சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நான் லிக்விடாகவே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து கொஞ்சோண்டி ஐஸ்கிரீம், என்கிட்ட வந்து வெண்ணிலா இருந்தது, ஸோ நான் அதை சேர்த்துருக்கேன். இந்த சில்டாக இந்த வெயிலுக்கு இதமாக நான் வந்து இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல உங்களுக்கு. எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்குது இதில். மீன்ஸ் என்கிட்ட இருந்த ஃப்ரூட்ஸை நான் போட்டிருக்கேன். வாவ், அமேசிங். மாதுளை, அந்த சப்போட்டா, அப்புறம் நம்ம போட்டிருந்த அது வந்து பலாப்பழம், அப்புறம் வந்து வாட்டர்மெலன், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு பைட் ஐஸ்கிரீம் கூட சாப்பிடும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட் சாலட் வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரூட் மிக்சர் என்னாலும் சொல்லலாம், நம்ம ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்ச். பை ஃப்ரெண்ட்ஸ்.